பிறர் சொத்துக்கு வேறு யாரும் ஆசைப்படாத நிலை தமிழகத்தில் வர வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் எந்த நிலைக்கும் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அகங்காரம் கொண்டவனாக இருக்கக்கூடாது என குறிப்பிட்டார். ஒரு கண் தேசம் என்றால் மற்றொரு கண் தமிழ் எனவும் அவர் கூறினார். காசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு சொந்தமான 300 கோடி மதிப்பிலான இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்திருப்பதாக பிரதமரிடம் புகார் வந்த 48 மணி நேரத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அதை மீட்டு கொடுத்தார் எனவும் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். பிறர் சொத்துக்கு வேறு யாரும் ஆசைப்படாத நிலை தமிழகத்திலும் வர வேண்டும் என்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.